தியானிக்கும் தியானம் நமக்கு இனிமையாக இருப்பதோடு மாத்திரமில்ல, வேத தியானம் பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. தியானங்கிறது சும்மா அப்படி தியானம் பண்ணிட்டு எந்திரிச்சு போயிருக்கிறது அல்ல. அதுல நம்ம பல விஷயங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். நம்ம நடக்க வேண்டிய பாதையிலே சில காரியங்களை சரிப்படுத்திக் கொள்ளுகிறோம். வசனம் இப்படி சொல்லுதா, அப்ப நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்குதே, அதை நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் என்று நம்முடைய இருதயத்துல ஒரு திறந்த மனதோட வேத தியானத்துக்குள்ளே போகணும். அப்பதான் அந்த வேத தியானம் என்பது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். தியானம் என்பது வெறும் மெடிடேஷனோட முடிஞ்சிருது இல்ல. ஒரு யோகா பண்றாங்களே உட்கார்ந்து, அது முடிச்சோடனே அவன் பாட்டுக்கு துண்டை உதறி தோல்ல போட்டு போயிடுவான். அப்படி இல்ல. நம்ம இதுல பல விஷயங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். கடைபிடிப்பதற்காக, கர்த்தரை பின்பற்றுவதற்காக, கர்த்தருக்குள்ளே வளர்ச்சி அடைவதற்காக, தேவனோடு கூட